Taste the Daily. கோபுரத்தில் பணியாற்றிய 2 ஒப்பந்த பணியாளர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். கே நகர் அருகே ஓலையூர் ரிங் ரோடு பகுதியில் கலாமணி, மாணிக்கம் ஆகியோர் மின்னழுத்த கோபுரத்தில் பணியாற்றிய போது மின்சாரம் தாக்கி கலாமணி என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார். மாணிக்கம் என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து பணியின் போது உயிரிழந்தவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தந்த ஸ்டாலின் அரசு பணியின் போது உயிரிழந்தவர்களின் உயிருக்கு 7 லட்சம் ரூபாய் விலை நிர்ணயித்திருப்பதாக உறவினர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை சூளைமேடு கண்ணகி தெரு பகுதியில் கூவமாற்றில் குப்பைகள் பெருகி தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. கண்ணகி தெரு வழியாக செல்லும் கூவமாற்றில் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் உள்ளது. இதனால் குப்பைகள் பெருகி துர்நாற்றம் வீசுவதுடன் அப்பகுதி குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை மாநகராட்சியிடம் எடுத்து கூறியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் மிகவும் மெத்தனமாக இருப்பதாகவும் மழைக்காலம் வந்தாலே தங்களுக்கு வேதனைதான் என்றும் கூறினர். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை என விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள அம்மன் குளத்துமேடு கிராமத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரெட்டனையிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் புயல் நிவாரண நிதி வழங்காமல் நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினர். மேலும் வெள்ள நிவாரணமாக வழங்கப்பட்ட அரிசி தரமற்று இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு மதுபான கடை முன்பு மதுப்பிரியர்கள் அராஜகத்தில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். போச்சம்பள்ளி சந்தூர் சாலையில் இயங்கி வரும் அரசு மதுபான கடை அருகே அனுமதி பெறாமல் பார் இயங்கி வருகிறது. இதனால் மதுப்பிரியர்கள் குடித்துவிட்டு அருகே உள்ள குடியிருப்பு வீடுகளின் முன்பு சிறுநீர் கழிப்பது, வாந்தி எடுப்பது, வாசலிலேயே படுத்து உறங்குவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அனுமதியின்றி இயங்கும் பார் குறித்து ஏவல் துறையிடம் தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் விரக்தி அடைந்த குடியிருப்பு வாசிகள் தங்களது வீடுகளை காலி செய்துவிட்டு வேறு பகுதிகளுக்கு செல்ல துவங்கிவிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு வந்தபோது செல்போனை தொலைத்த பக்தரின் செல்போன் உண்டியலில் கிடைத்தும் கோயில் நிர்வாகம் தர முடியாது என கூறியதால் செல்போன் உரிமையாளர் அதிருப்தி அடைந்தார். கந்தசாமி கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணுவதற்காக 6 மாதங்களுக்கு பின்பு திறக்கப்பட்ட போது ஐபோன் கிடைத்துள்ளது. விசாரணையில் அம்பத்தூர் விநாயகபுரத்தை சேர்ந்தவரின் செல்போன் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த நபரிடம் உண்டியலில் போட்டது முருகனுக்குரியது என்பதால் செல்போனை தர இயலாது என்றும் தரவுகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கோயில் நிர்வாகம் கூறியது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மனு அளித்து வேண்டுமானால் மீண்டும் செல்போனை பெற்றுக்கொள்ளலாம் என கோயில் நிர்வாகம் கூறியதால் செல்போனை பெற ஆர்வத்தோடு வந்தவர் அதிருப்தி அடைந்தார்.